ரொம்ப தேங்க்ஸ். அட இதுல என்னங்க இருக்கு? சரி உள்ள போங்க, நான் கிளம்புறேன். என்ன கொண்டு வந்து விட்டுட்டீங்க? உங்க ஃப்ரெண்ட் எப்படி போவாரு? எல்லாம் பாத்துப்பாங்க. நீங்க அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. முதல்ல உங்க பிரச்சனையை பாருங்க. ம், சரி கணேஷ். அப்புறம் பார்க்கலாம். ம். ஏய் ஐஷு, ஆ, வா ஆதி. நான் வரதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்கடி போயிருந்த? சும்மா வெளியே போகணும்னு தோணுச்சுடா. அதான் போயிட்டு வந்தேன். உனக்கு வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா எப்பவும் எங்க 2 பேரையும் கூட்டிட்டு தானே போவேன். இன்னைக்கு என்ன தனியா போயிருக்க? அதுவும் இவ்ளோ லேட்டா வர? இவர் கூட? சார் பதறாதீங்க. பார்க்ல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. லேட் நைட் ஆயிடுச்சுல, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஓ தேங்க்யூ அனீஷ். பரவாயில்ல இருக்கட்டும். சரி நான் கிளம்புறேன். ஐஷு பாய். உனக்கு ஆட்டோ கிடைக்கலனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே? அவன் கூட வர. அவனே ஒரு குடிகாரன். அன்னைக்கு எந்த நிலைமையில காரை கொண்டு போய் விட்டுருந்தான்னு பார்த்தல. டேய், அவர் இப்ப ட்ரிங்க் பண்ணலடா. ட்ரிங்க் பண்ணாம இருக்கும்போது ரொம்ப நல்லவரா இருக்காரு. இப்படி யாரோ ஒருத்தர் கூட நைட் நேரத்துல வர. உனக்கு கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுனா? ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா வந்திருக்க மாட்டேன். ஆனா அவர் நல்லவரா தான் இருக்காரு. உனக்கு ஏற்கனவே டிவில அவன் முகத்தை பார்த்து பார்த்து புடிச்சு போச்சு. அதனால நல்லவன்னு சொல்ற. அச்சோ, அதெல்லாம் இல்ல. அவர் கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லவரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட ரோட்ல வச்சு அவரை பார்த்திருக்கேன். சரி நல்லவனாவே இருந்துட்டு போட்டும். எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் வந்திருப்பேன்ல. இல்ல சதீஷ் கால் பண்ணியிருந்தேன்னு அவன் வந்திருப்பான். இப்ப என்னடா பிரச்சனை? நான் வந்தது பிரச்சனையா இல்ல அவர் கூட வந்தது பிரச்சனையா? இல்லடி, இது வரைக்கும் எங்களை விட்டு நீ தனியா போனது இல்லையா? அதான். எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அவங்களுக்குன்னு லைஃப் வந்துட்டா அவங்க வழியை பார்த்துட்டு போய் தான் ஆகணும். எனக்கு இன்னைக்கு வெளியே போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல சும்மா நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நீ ஏன் இப்படி பேசுறேன்னு புரியுது. காலையில உன்னை நான் கோவமா திட்டிட்டேன். அதுக்காக தானே கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்க. சாரிடி. என் கோவத்தை உன் மேலதானே காட்ட முடியும். காவியா கிட்ட காட்டியிருந்தா அதை அவ எப்படி எடுத்திருப்பான்னு தெரியல. அந்த ஃபைல் அவ உன்கிட்ட கொடுத்துருக்க மாட்டா. அவ பொய் சொல்றான்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு திட்டுறதுக்கு மனசு வரல. ஒருவேளை நான் திட்டியிருந்தா அதை அவ எப்படி எடுத்திருப்பாளோ? அதனாலதான் கோவத்தை உன் மேல காட்டிட்டேன். சாரி ஐஷு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அத நான் அப்பவே மறந்துட்டேன். எனக்கு என் அம்மா அப்பாவோட நினைப்பு வந்துருச்சு. அதனால வெளியே போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என் மேல உனக்கு கோவலாம் எதுவும் இல்லையே? கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, உள்ள போலாம். அங்கிள் தேடிட்டு இருப்பாரு. சாரி ஐஷு. இது வரைக்கும் நமக்குள்ள சண்டை வரும். ஆனா உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். நான் அப்படி பேசினதுக்கு சாரி. அட விடேண்டா. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால வெளியே போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத. சீரியஸாவே என் மேல இந்த கோவம் இல்லையே? இல்லடா. சரி வா, உள்ள போலாம். பசிக்குது. நீ சாப்பிட்டியா இல்லையா? நீ இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? வா போய் சாப்பிடலாம். ஐஷு, ஐஷு, ஏய் பேப்பர் எடுத்துட்டு வாடி. ஐஷு ஒன்னதான். ஐஷு, ஏய் மா. ஐஷு, மாமா உங்களை தான் கூப்பிடுறாங்க. ம், கேக்குது. கேட்டதுக்கு அப்புறமும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பேப்பர் எடுத்துட்டு வர சொல்றாரு. ஐஷு, ஏய் அம்மா. இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கியா? அவ்வளவு நேரம் கத்துறேன், காதுல விழல. நல்லாவே விழுந்துச்சு. இப்ப என்னங்கற? காதுல விழுந்துட்டான். அப்ப கேட்டும் கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆமா. என்ன ஐஷு, உனக்கு என்னதான் பிரச்சனை? எப்பவும் பேப்பர் நீ தான் எடுத்துட்டு வருவேன். முதல்ல நான் முழிக்கிற முகமும் உன்னோடதா தான் இருக்கும். இன்னைக்கு ஏன் இப்படி பண்ற? என்ன நீ சும்மா என்ன அதிகாரம் பண்ணிட்டே இருக்க? நான் என்ன சர்வெண்டா? என்ன ஐஷு இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றேன்? சும்மா காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் ஐஷு ஐஷுன்னு ஏன் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தீனா எரிச்சலா இருக்காது? இப்பதான் எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ளேயும் ஐஷு ஐஷுன்னு 100 தடவை பேர் சொல்லி கூப்பிடுறேன். காதெல்லாம் வலிக்குது. என்ன நீ புதுசா கேக்குற? இத்தனை வருஷமா நான் அப்படித்தானே இருக்கேன். ஆதி, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ கூப்பிட்டா உனக்கு நான் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேன். இப்பைத்தியம் உன்னை வேலை செய்யறதுக்கா கூப்பிட்டேன்? எப்பவும் உன் முகத்துல முழிச்சு பழகிட்டேன். விடிஞ்சதும் உன் முகத்துல முழிக்கலைனா எனக்கு நாளே ஓடாது. அது இனிமே நடக்காது. நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். புரிஞ்சு போச்சுடி, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நேத்து உன்னை திட்டிட்டேன். அந்த கோவத்தில் தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். அதுக்குதான் நேத்து நைட்டே சாரி கேட்டல. நீ கூட சமாதானம் ஆயிட்டல, அப்புறம் என்ன? எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் சும்மா சும்மா என் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காத. இனி நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன். ரொம்ப தாண்டி பண்ற. பாத்துக்கிறேன் எவ்வளவு நாளுன்னு. இனிமே நீ வராட்டி என்ன? அதான் காவியா இருக்கல. இனிமே காவியாவை கூப்பிட்டு பேப்பர் காஃபில கொடுக்க சொல்லிக்கிறேன். நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஆனா என்ன தொலை பண்ணாத.
காவியா, இனிமே காஃபி பேப்பர் ரெண்டையும் நீ எடுத்துட்டு வந்துரு. நான் யாரையும் தொந்தரவு பண்ண விரும்பலன்னு சொல்லிடு. ஒரு வார்த்தை திட்டினதுக்கு ரொம்ப தான் பண்றா. ஐஷு, தேங்க்ஸ். எனக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பரவாயில்ல. ஏங்க, விடுங்க, அடிக்க வலி கொண்டாதீங்க. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டை வர சொல்லியாச்சு. இந்த நேரத்துல கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உங்க அம்மா காரிய சொல்லணும். அவளுக்கும் 2 போட்டா சரியா வந்துரும். இந்த விஷயத்த உன்கிட்ட முன்னாடியே சொல்ல சொன்னேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துருவாங்க. இந்த நேரத்துல கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா, நீயாவது சொல்லு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். உங்க அப்பங்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்டி. 30,000 ரூபாய் பணத்தை வேற வாங்கி வச்சிருக்காரு. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சினா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? மான மரியாதைலாம் போயிடும். அதுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன விட்டுருமா. நீ இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் வீட்டுல உள்ள கடன் எதுவுமே முடியல. இப்ப என்ன அனுப்பி வச்சிட்டீனா நீ என்ன பண்ணுவ? என்னை பத்திலாம் யோசிக்காதறியாமா. இப்போதைக்கு அவங்க முன்னாடி வந்து நில்லு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முடியாது, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இவ்வளவு தூரம் அவ சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பவும் கல்யாணம் வேணாம் நான் சொல்றேன். உன்ன அம்மா இருங்க. பங்குஜாக்கா, இங்க வாங்க. இந்த ஆளு இவளை அடிச்சே கொன்றுவாரு போல. என்ன பிள்ளை இப்படி மாடு அடிக்கிற மாதிரியே போட்டு அடிப்பீங்க? பாவம், முதுகெல்லாம் எப்படி பழுத்து போயிருக்கு. தங்கம், முன்னாடி கூப்பிட்டா என்ன? இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைய போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு. பாத்துட்டு நிக்கிறேன். நான் என்னக்கா பண்றது? இவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, அதனால யாரையும் வர வேண்டாம்னு சொல்றா. இந்த நேரத்துல எப்படிக்கா சொல்றது? இவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இந்த மனுஷனும் புரிஞ்சுக்காம போட்டு அடி அடி நடிக்கிறாரு. என்ன மாதிரியா? உங்க அம்மா சின்ன வயசுல இருந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறா. அதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறியே. அத்தை, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. இப்பதான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருக்கேன். கொஞ்ச நாள் சம்பாரிச்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்றேன். அந்த கடன் காட்சியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வழியை மட்டும் பாரு. எது நீ பாத்துப்பியா? குடிச்சு குடிச்சு இவ்வளவு கடன் ஆக்குனதே நீதான். இத்தனை வருஷமா தனியால நின்று அம்மா தான் என்ன பாத்துக்குது. உடம்பு சரியில்லைனா கூட அதால வீட்டுல இருக்க முடியாது. நீ எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துருவேன். அதையும் அம்மா தான் ஒத்தால சமாளிக்குது. பாவம் அம்மா, நான் போயிட்டா அது தனியா இருந்து கஷ்டப்படும். இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எது சேர்த்தா பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் அந்த மாப்பிள்ளைய வர சொல்லிட்டேன். இதுக்கு மேல நிச்சயத்தை நிப்பாட்டினா எனக்கு தான் அசிங்கம். அந்த பையன் கிட்ட 30,000 ரூபாய் காசு வேற வாங்கிட்டேன். இப்ப மட்டும் நீ ரெடியாகி வரல, உன்னை தொலைச்சிருவேன். என்னால முடியாதுப்பா. எனக்கு நிச்சயமா வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல. பெத்த பொண்ணாச்சேன்னு பாவம் பார்த்தா விட்டா ஓவரவா பேசிக்கிட்டு இருக்க. நாங்க நின்னுகிட்டு இருக்கோம், கண்ணு முன்னாடியே போட்டு இப்படி அடிக்கிறீங்க. விட்டா பிள்ளை அடிச்சு கொன்றுவீங்க போல. அவர் ரெடி ஆகி வருவா, நாங்க பாத்துக்கிறோம். தங்கம், வெளியே போக சொல்ல அண்ணனை. ஏங்க வெளியே போங்க. உங்களை நம்பிதான் போறேன். இவர் ரெடியாகி நிக்கணும். அந்த மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா அப்புறம் நடக்கிறதே வேற. அதான் நான் சொல்றேன்ல, போங்க வெளியே. ஏண்டி எனக்காக யோசிச்சு அந்த ஆள்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்க? நல்ல வரனாதான் வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு போடி. நீயாவது போய் சந்தோஷமா இரு. இங்க இருந்து இந்த ஆள்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்க போறியா? நீ கஷ்டப்படுறது ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தானே இருக்கேன். உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போக சொல்ற? எல்லாம் என் தலை எழுத்து. என் தலைவிதி என்னோட போகட்டும். நீயாவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா போய் வாழ்ற வழியை பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததும் அமைதியா கிளம்பி நில்லடி. இல்லைன்னா அந்த ஆள் திரும்ப வந்து உன்னை போட்டு அடிப்பான். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா, புரிஞ்சுக்கோ. ஏன் செல்வி இவ்வளவு அழுத்தமா கல்யாணம் வேணாங்கிறாளே? ஒருவேளை வேற எவனையாவது லவ் பண்ணுவாளோ? இருந்தாலும் இருக்கும். யாரு கண்டா? நாலு முடி வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. அந்த பிள்ளைய நம்ம இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்படி பண்ற பிள்ளை கிடையாது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லியாச்சு. திடீர்னு நிச்சயத்தை நிறுத்தினாலும் அது அவங்களுக்கு பெரிய அசிங்கமா போயிடும். அதனால இப்போதைக்கு நிச்சயம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிக்கலாம். இல்லத்த, வேணாம். இப்போதைக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்லத்த, எனக்கு எதுவும் வேண்டாம். அட என்னம்மா, நாங்க சொல்ல சொல்ல நீ சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வேண்டான்னு சொன்னா அது உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அதை யோசிச்சு பார்த்துட்டு பேசு. ஊர்ல உள்ளவங்க 4 பேரும் 4 விதமா பேசுவாங்க. சரிங்க அத்தை, அவங்க வரும்போது நான் கிளம்பி நிக்கிறேன். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. சரிம்மா, நீ வந்து நில்லு. மாப்பிள்ளை பிடிச்சா சரின்னு சொல்லலாம், இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவோம். ஏ வசந்தி, கூட்டிட்டு போய் பிள்ளைக்கு புடவை மாத்தி விடு. சரிக்கா, வாமா. அதான் பிள்ளை சம்மதம் சொல்லிட்டால, நீ அழாத, பாத்துக்கலாம். இந்த காலத்து பிள்ளைங்களாம் எப்படி எப்படியோ இருக்கு. ஆனா இது என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுதே.
இப்படிப்பட்ட பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் பார்க்கணும். அந்த ஆள் கூட்டிட்டு வந்தவன் பார்க்கறதுக்கு ஏதோ பணக்கார வீட்டு பையன் மாதிரி தான் இருக்கான். ஆனா எடுத்த எடுப்புல பணத்தை நீட்டுறத பார்த்தா தான் பயமா இருக்கு. என் பிள்ளை போற இடத்துல நல்லா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். இந்த ஆள் காசு காசுப்பட்டு பிள்ளையை விட்டுருவாரோன்னு பயமா இருக்குக்கா. அட அப்படிலாம் எதுவும் நடக்காது. பையனை பத்தி விசாரிச்சுட்டு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணி கொடுப்போம். எதுவா இருந்தாலும் வந்ததும் பேசிக்கலாம் விடு. இந்தாங்க காஃபி அண்ட் நியூஸ் பேப்பர். தேங்க்ஸ் காவியா, அங்க வச்சுட்டு போ. காலையில இப்படி டல்லா இருந்தா எப்படி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வச்சுட்டு போ. வந்த நாள்ல இருந்து உங்களை கவனிச்சிட்டு இருக்கேன். காலையிலே சிரிச்சிட்டு அவ்வளவு ஜாலியா பேசுவீங்க. இன்னைக்கு இவ்வளவு டல்லா இருக்கீங்க. ஐஷு அப்படி நடந்துக்கிட்டனால தானே? அவங்க இப்படி நடந்துக்கிறனால உங்க மனசு கஷ்டப்படுது, சரிதானே? இல்ல இல்ல, நான் அப்படி நினைக்கல. நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டணும்னு தோணுது. முன்னாடி அவளை நான் சடனா திட்டிருக்க கூடாது. அதுதான் அவளை ஹர்ட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஐஷு என்கிட்ட இப்படி நடந்துகிட்டதே இல்ல. நான் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்துருவா. மாமா, எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இப்ப அவங்க உங்க மேல கோவமா இருக்காங்க, அதனால அப்படி நடந்துக்கிறாங்க. கோபம் குறைஞ்சதும் எப்பவும் போல பேசுவாங்க. இது வரைக்கும் எத்தனையோ முறை எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க கூட செய்வோம். ஆனா இந்த மாதிரி அவ என்ன அவாய்ட் பண்ணதே இல்ல. எல்லா நேரத்திலையும் எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது இல்லைல்ல. அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மாத்திக்கிறாங்க. நீங்களும் சீக்கிரம் புரிஞ்சுக்கோங்க. மாமா, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக செய்றேன். கீழே வர தெரிஞ்ச எனக்கு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வர முடியாதா? என்னாலேயே அதை எடுத்துட்டு வர முடியும். அதுக்காக நான் அவளை கூப்பிடல. இத்தனை வருஷத்துல நான் எந்திக்கும் போது பாக்குற முதல் முகம் அவளோடதான் இருக்கும். எந்திரிச்சதும் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த நாளே எனக்கு ஓடும். அதனாலதான் சடனா இப்படி அவ நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கோவம் எத்தனை நாள் இருந்துற போகுது? அதெல்லாம் சீக்கிரம் மாறிடுவா. மாமா, நீங்க முதல்ல பாக்குற முகம் அவங்களோட தான் இருந்திருக்கலாம். ஆனா இனிமேலும் அப்படிதான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறத விட்டுருங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு ஐஷு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்க. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இருந்தே பழகிக்கோங்க. அவங்களும் அதுக்காக கூட உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கலாம்ல. அவங்க உங்க ஃப்ரெண்டு தான், அது எப்பவும் மாற போறதில்ல. இந்த வீட்லயே வளர்ந்தனால நீங்க இப்படி இருந்து பழகிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் உங்களை நீங்க மாத்திக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அது அவங்க லைஃபையும் பாதிக்கும். அவங்க வாழ்க்கையில வரவங்க உங்களோட நட்பு புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. ஒருவேளை புரிஞ்சுக்கலைன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அவங்க கல்யாணம் பண்ணி போகும்போது நீங்க உடையாம இருப்பீங்க. நீ சொல்றதும் சரிதான். இந்த சைட்ல இருந்து நான் யோசிக்கவே இல்ல. ஒருவேளை ஐஷு யாரையாவது லவ் பண்றாளோ? இருக்கலாம், அதுக்காக கூட அவங்க உங்களை அவாய்ட் பண்ணலாம். மாமா, இப்ப அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க இந்த காவியாவை மனசுல நினைச்சாலே போதும், உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன். உங்களுக்காக நான் இருக்கேன் மாமா. Thanks காவியா. நீ பேசுறது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. பரவாயில்ல மாமா, எப்பவுமே உங்களுக்காக நான் இருப்பேன். அதை மட்டும் மறந்துடாதீங்க. எருமை எருமை, இப்படி பயமுறுத்துவேன்? பயந்தே போயிட்டேன். நீதான் சரியான பயந்தங்கொழியாச்சே. சரி, சீக்கிரமா போலாம். ஆபீஸ்க்கா? நான் இப்ப வரலடா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் அப்புறமா வரேனே. சொல்ல மறந்துட்டு பாத்தியா? சத்யாவுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். அதனால சதீஷும் நானும் போக போறோம். உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னான். சதீஷ் வீட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்துருவான். நீயும் நானும் போனா போதும். வா போலாம். என் மாமாவோட மொத்த அன்பும் எனக்கு மட்டும் வேணும். இல்ல ஆதி, நான் வரல. நான் தான் சொன்னேனே, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு. நானும் பாத்துட்டே இருக்கேன். 2 நாளா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொல்லாத. நான் என்ன ஓவரா பண்றேன்? தலைவலிக்குதுன்னு சொல்றேன், அது பெரிய குத்தமா? பொய் சொல்லாத. நான் திட்டினதும் நீ ஹர்ட் ஆயிட்ட. காவியா முன்னாடி உன்னை திட்டினது தப்புதான். அதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன் உன் காலை வேணாலும் விழுறேன். அதுக்காக இப்படி அவாய்ட் மட்டும் பண்ணாத. நான் ஒன்னும் அவாய்ட்லாம் பண்ணல. உண்மையாவே எனக்கு தலைவலிக்குது. ப்ளீஸ் ஐஷு, சாரி. இன்னும் எத்தனை தடவை வேணாலும் நான் சாரி கேட்க ரெடியா இருக்கேன். தப்பு ஏன் மேலதான். ஆடிட்டிங் வராங்கன்னு தெரிஞ்சதும் நானே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிருக்கணும். நான் அவகிட்ட கொடுத்து விட்டது தப்புதான். பொய் சொல்றான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவ என்னை எப்படி எடுத்துப்பாளுங்கிற பயத்துல கோவத்துல ஒண்ணு கத்திட்டேன். நீ என்னை புரிஞ்சுப்பன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா என்னை இப்படி அவாய்ட் பண்ணி நீயும் என்னை கஷ்டப்படுத்துற. சாரி ஐஷு, மன்னிச்சிருடி. இப்படி அவாய்ட் மட்டும் பண்ணாத. என்னால தாங்கிக்க முடியல. டேய், இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற? நான் ஒன்னும் அவாய்ட் பண்ணலடா. உண்மையாவே எனக்கு தலைவலிக்குது. அப்புறம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதான் அப்படி சொன்னேன். இல்ல ஐஷு, 2-3 நாள் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்க. எப்பவும் ஓ முகத்துல தானே முழிப்பேன். எனக்கு காலையில நான் கூப்பிட்டப்போ உன்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சாரி ஆதி, நிஜமாவே எனக்கு காலையில இருந்து தலைவலியா இருக்கு, அதான் அப்படி சொல்லிட்டேன். உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. இப்ப கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு தோணுச்சு,
அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு வழியில தானே கோயில் இருக்கு. வா, நானே உன்னை டிராப் பண்றேன். வேணாம், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுது. கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விட. சரி, ஓகே. எவ்வளவு வேணாலும் ஸ்பேஸ் எடுத்துக்கோ. நான் திட்டினதுக்காக தான் நீ என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா பழைய மாதிரி நீ எப்பவும் போல என்கிட்ட பேசணும். நீ எவ்வளவு ஸ்பேஸ் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா இந்த ஆதியை மன்னிச்சிரு. நான் போயிட்டு வரேன். நீ என்ன கஷ்டப்படுத்தல, நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். காவியோட ஆசை நியாயமானது. நான் விட்டு விலகி போனாதான் நீ அவளை நெருங்கி போவ. ஐஷுமா, ஆண்டி, நீ என் வயித்துல வேணா பிறக்காம இருக்கலாம், ஆனா நீயும் என் பொண்ணுதான்டா. நீ வருத்தப்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாது. காவியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா ஒன்னு வெளியேற்றிட்டு அவ உள்ள வரணும்னு நினைக்கிறது நியாயமே இல்ல. பொண்ணு கஷ்டப்படுறத அம்மா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்க முடியாது. நான் காவியா கிட்ட பேசுறேன். ஆண்டி, இதெல்லாம் அன்னைக்கு நீயும் காவியாவும் பேசினத நானும் கேட்டுட்டு தாமா நின்னேன். அவ சின்ன பொண்ணு, கிராமத்துல இருந்து வந்தனால அப்படி நடந்துக்கிறா. அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கலாம். இதுக்காக நீயும் கஷ்டப்பட்டு அவனையும் கஷ்டப்படுத்தாத. இல்ல ஆண்டி, என்னைக்குமே என்னால அவங்க வாழ்க்கைக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. காவியோட சந்தோஷத்தையும் நம்ம மதிக்கணும்ல. விடுங்க ஆண்டி, எப்படியும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் முடிஞ்சு நான் இந்த வீட்டை விட்டு போயிதாகணும். ஆதியை பிரிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு இப்ப இருந்தே நான் பழகிக்கிறதா நினைச்சுக்கிறேன். இல்லடாமா, அது வேற இது வேற. நீ வேணும்னே அவனை கஷ்டப்படுத்துறது உன்னையும் கஷ்டப்படுத்தும். ப்ளீஸ் ஆண்டி, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அங்கிளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாரு. என்ன ஐஷுமா, நான் போய் பேசுறனாலும் விட மாட்டேங்கிற. நீ வருத்தப்படுறத ஆண்டியால பார்க்க முடியாதுடா. ஆண்டி, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். போக போக எங்களுக்கு இது பழகிரும். நீங்க இதை பெருசு பண்ணாதீங்க. விடுங்க ஆண்டி. அவட அம்மா பால வந்ததுல இருந்து ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கோம். சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுங்க. பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, இதோ வர சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாம். அவ வேற கல்யாணம் வேண்டாம் நிச்சயம் வேண்டாம் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. என்னத்துக்கா பேசுறது? இப்போதைக்கு சபையில வச்சு எதுவும் பேசிக்க வேண்டாம். தட்டை மாத்திக்குவோம். பிறகு போனை போட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். சரிங்கக்கா. சரிங்கம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். இதோ இங்க நிக்கிறான்ல, இவன் என்னோட தம்பி. மத்தபடி பெருசா எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. என் பையன் ஆசைப்பட்டானேங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுல பொண்ணு எடுக்க நான் சம்மதிச்சிருக்கேன். இல்லைன்னா எங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு நல்ல பெரிய இடமா பார்த்திருப்போம். இந்த நகை நட்டு, கல்யாண செலவு, இதை பத்திலாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். உங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்க பண்ண போதும். மத்த எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். என் பையன் ஆசைப்பட்டுட்டான், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ரொம்ப சந்தோஷமா. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி, பொண்ணு கூப்பிட்டீங்கன்னா தட்டை மாத்திக்கலாம். அம்மாடி ரியா, டேய் சதீஷ், ரியாடா. என் செலக்ஷன் எப்படி? சூப்பரா மச்சான், சூப்பரா. ரியா எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. ரியா ரொம்ப நல்ல பொண்ணு. நீ நல்ல பொண்ணு தான் சூஸ் பண்ணிருக்க. தேங்க்ஸ்டா. சதீஷ், நீ எதுவுமே சொல்லாம இருக்க? அவனை விடு. அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், ரியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை நீ நல்லபடியா பாத்துக்கணும். உங்க ஆபீஸ்ல தான் முதல் முறையா அந்த பொண்ணு பார்த்தேன். பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் வீட்டுல பேசி உடனே கல்யாணம் பண்றது கூட்டிட்டு வந்துட்டேன். சூப்பர்டா. அதான் புரியுது. என் பையன் எந்த வீட்டு சம்மந்தம் வைக்கணும்னு நினைச்சானே. பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா அழகா இருக்கா. உங்க வீட்டு பொண்ணு எங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்பவே தட்ட மாத்திக்கலாம். அப்படியே பொண்ணு தன்னோட சம்மதத்தை சொல்லிட்டா நல்லா இருக்கும். பொண்ணு கொஞ்சம் கூச்ச சுபாகம், அதனால சபையில வச்சு சொல்றதுக்கு கூச்சமா இருக்கும்ல. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அம்மாடி, உனக்கு கூச்சமெல்லாம் வேண்டாம். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பளிச்சுன்னு சொல்லிடு. பிடிக்கலன்னு சொன்னனு வை, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கொழு தடுத்து போட்டுருவேன். ஏமா, இப்போதைக்கு எதுவும் சொல்லிடாத. சபையில வச்சு அவங்கள அசிங்கப்படுத்திட வேண்டாம். என்னம்மா, கேட்டதுக்கு பதிலே சொல்லாம யோசிச்சுட்டு நிக்கிறேன். என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? என் அப்பா அம்மாவோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். சரிம்மா, அப்ப நம்ம தட்டை மாத்திக்கலாமா? யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. என்ன போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? அவனை கஷ்டப்படுத்துறதுனால நானும் தான் கஷ்டப்படுறேன். அவனை திட்டினா எனக்கு தான் அதிகமா வலிக்கும். அந்த வீட்ல இருந்து வெளியே போனாதான்
இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தா என்னால அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான். யாருக்கும் நான் பாரமா இருக்கக்கூடாது. எனக்கு நீ தான் ஒரு வழி காட்டணும். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இப்பதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நம்ம பையனோட இந்த பிள்ளை போட்டோவை தானே சேர்த்து போட்டுருந்தானுங்க. போட்டோல பார்த்ததை விட நேர்ல பார்க்கறதுக்கு பொண்ணு லட்சணமா தான் இருக்கா. ஆமாடி ஐஷு, உன் பேர் ஐஸ்வர்யா தானே? ஆமா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தாம்மா, அனிஷோட அம்மா. ஓ, அனிஷ் சாரோட அம்மாவா நீங்க? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல உன் போட்டோவை என் பையன் கூட சேர்த்து வச்சு பார்த்ததும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ என் வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு தான் அது கொடுத்து வைக்கல. சாரி ஆண்டி. வீட்டில் உள்ளவங்க உன் வீட்டில் ஏன் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடா. குடிச்சிட்டு திரியிறான். அவனை பற்றி சோஷியல் மீடியாவில் அது இதுன்னு ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று தப்பு தப்பாக எழுதிடுறாங்க. ஆனால் நீங்களாம் நினைக்கிற மாதிரி என் பையன் ஒன்றும் கெட்டவன் இல்லை. எல்லாம் அவனோட கஷ்டகாலம். இது வரைக்கும் யாருக்கும் அவன் எந்த கெடுதலும் நினைச்சதே இல்லை. ரொம்ப நல்ல பையன். என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதான்னு நானும் ஏறாத கோவிலே இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை உண்மையா நேசிச்சான். அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா. ஏன் போனா, எதுக்கு போனான்னு எதுவுமே சொல்லல. இப்ப வரைக்கும் போன காரணமும் தெரியல. அவளை பத்தி எந்த வேலையும் கிடைக்கல. இன்ன வரைக்கும் அவளையும் நினைச்சுக்கிட்டு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனோட கெரியர், லைஃப் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். இப்போதைக்கு அவனுக்குன்னு இருக்கிறது ஆக்டிங் ஸ்கூல் மட்டும்தான். அதையும் விட்டுட்டான்னா எல்லாமே முடிஞ்சிடும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதோட நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன். அடி என்னம்மா நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அனிசாரை பத்தி சொல்லவே வேண்டாம். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு 1-2 தடவை நான் மீட் பண்ணியிருப்பேன். ஆனா ரொம்ப நல்லவர். நீங்க ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கோவில் வாசல் நின்றுட்டு அழாதீங்க. உங்க வேண்டுதலை அந்த கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுள் பார்த்துப்பாரு. நிச்சயமா எல்லாமே நல்லதாவே நடக்கும். ரொம்ப நன்றிம்மா. நீ பேசுறது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சாரிடா, கோவிலுக்கு வந்து உன்னை பார்த்ததும் ஏதோ என் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் உன்கிட்ட கொட்டிட்டேன். பரவாயில்லம்மா. மனசுல இருக்கிறத யார்கிட்டயாவது சொன்னாதான் பாரம் தீரும். நான் எதுவும் நினைச்சுக்கல. நீங்க கடவுளை நம்புங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிடா. டைம் ஆச்சு, வாங்க போலாம். ஹாய் ஐஷு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எப்படி நான் கொடுத்த ஐடியாவை ஃபாலோ பண்ணீங்களா? என்னடா ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுற? தெரியுமா, ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டோ போட்டாங்கல்ல, அதுக்காக சாரி கேட்க போனேன். அதுக்கப்புறம் 1-2 தடவை மீட் பண்ணிருக்கோம். அப்படியா? அதை பார்த்துதான் நானும் இந்த பொண்ணுகிட்ட பேசி நின்னுட்டேன். சரி வாட போலாம். நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிடா. வாங்க சார். அம்மா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. பாவம், உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? நான் வாழ்நாள்ல மறக்கவே முடியாத அளவுக்கு காதலையும் அன்பையும் ஒருத்தி கொடுத்தா. இப்ப எங்க போனானே எனக்கு தெரியல. அவளுக்காக காத்துட்டு இருக்கிறதா என்னோட மிச்ச வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சார், அவங்கள தேடுறதுக்கான முயற்சி நீங்க எடுக்கவே இல்லையா? அது எப்படி எடுக்காம இருப்பேன்? தேடி பார்த்தோம், கிடைக்கல. அவங்களோட அட்ரஸ்ல இப்ப அவங்க இல்ல. ஓ, புரியுது சார். கவலைப்படாதீங்க. நிச்சயமா அவங்க உங்களுக்கு திரும்ப கிடைப்பாங்க. சரி, என் கதையை விடுங்க, உங்க கதைக்கு வருவோம். என்னாச்சு? நான் கொடுத்த ஐடியாவை ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? இவ்வளவு நாள் ஒண்ணா இருந்துட்டு திடீர்னு அவாய்ட் பண்ணும்போது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதை பார்க்கும்போது எனக்கும் வருத்தமா இருக்கு. அந்த வீட்ல இருந்து நான் வெளியே வந்துட்டா இதெல்லாம் மாறிடும்னு தோணுது. அப்போ வந்துட வேண்டியதானே? எங்க சார் போறது? எனக்குன்னு தான் யாரும் இல்லையே. என்னோட வீடு இருக்கு. ஆனா அங்கிள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி போனாதான் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும். அது வரைக்கும் எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கிள் என்ன அவரோட பெத்த பொண்ணாதான் பாக்குறாரு. அதனால நிச்சயமா அனுப்ப மாட்டாரு. இப்போ அந்த வீட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணுங்களேன், உங்க அங்கிள் சொன்ன மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நீங்க போயிருங்க. திடீர்னு ஒருத்தர் எப்படி சார் கல்யாணம் பண்ணிக்கிறது? ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்க சொல்றதும் சரிதான். அப்போ இந்த லவ் கிவ் ஏதாவது? இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்ல. அப்போ உங்க நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணலாம்? பேசாம உங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்காருன்னு சொல்லி வீட்ல சொல்லிருங்க. அவர் ரொம்ப பொசிவா இருக்காரு, அதனால நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிருங்க. அப்போ லவ்வர் எங்கன்னு கேட்டா? எதையாவது சொல்லி சமாளிங்க. எப்படி என் ஐடியா? ஐடியா கொஞ்சம் மொக்கதான். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. உங்களுக்கு ஐடியா சொல்ல வந்தல, ஏன் புத்திய சொல்லணும். ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா நான் சொன்னா நம்புவாங்களா இல்லையான்னு தான் தெரியல. நம்புற மாதிரி நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு அந்த வீட்ல இருந்து வெளியே வரணும்ல.
ம் ஆமா. அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் சார். காவியாக்காக நான் இதெல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சா ஆதி நிச்சயமா காவியா மேல கோவப்படுவான். ஆனா எனக்கு ஒரு லவர் இருந்து அவர் பொசிட்டிவா ஃபீல் பண்றாரு. அதனால நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொன்னா யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. சூப்பர் ஐடியா. தேங்க்யூ சார். நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். ம் சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்.